ராம் நாராயண ராம். நாம் அனைவரும் மிகவும் நன்றாகவே அறிந்துள்ளோம். இந்த வானம் இயற்கையை உருவாக்கியது, படைப்பை உருவாக்கியது. அந்த படைப்பிலிருந்தே நாம் அனைவரும் தோன்றியுள்ளோம். இவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் இணைந்துள்ளன. இந்த இணைப்புகளிலிருந்தே நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. நம் விழிப்புணர்வு தூண்டப்படுகிறது. நம் நுண்ணறிவு உருவாகிறது. மனிதன் எந்த செயலையும் செய்யும்போது அது சரியா அல்லது தவறா என்பதை நம் நுண்ணறிவு அறிவிக்கிறது. நம் உட்பகுதியில் உள்ள நுண்ணறிவே நமது மனமாகவும் அது நமக்கெல்லாம் தெரிவிக்கிறது. நாம் தவறாக ஏதாவது செய்யும்போது நம் நுண்ணறிவு எச்சரிக்கிறது, இந்த செயல் தவறானது, இதை செய்யக்கூடாது என்று. இந்த மாபெரும் வானத்தை பற்றி நாம் யோசிக்கவே மாட்டோம். இது ஏன் இருக்கிறது என்று நமது மனதில் கூட ஆராய மாட்டோம். வானம் நிலையானது மற்றும் காலத்தின் துவக்கத்திலிருந்து இங்கு உள்ளது. வானத்தை உருவாக்க முடியாது, அது இருந்தது, உள்ளது என்றும் இருக்கும். வானமே இறைவன், அல்லாஹ், கடவுள். வானமே எல்லாமாகவும் எல்லாம் வல்லவனாகவும் உள்ளது. வானமே தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியது. நான் படைப்புடன் இருப்பேன், என்னை பல வடிவங்களில் காண விரும்புகிறேன் என்று. இந்த விருப்பத்தை நிறைவேற்ற வானமே இந்த உலகத்தை உருவாக்கியது. வெளிவானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள், சூரியர்கள், நட்சத்திர கூட்டங்கள் உள்ளன. பூமியில் வாழும் ஒருவர் இவற்றையெல்லாம் எண்ணிக்கொள்ள முடிகிறதா? இது சாத்தியமற்ற காரியம். வெளிவானத்தின் ஆழம் எவ்வளவு, அதன் அகலம் மற்றும் நீளம் எவ்வளவு? யாராவது அதை அளவிட முடியுமா? நாம் வெறும் ஊகிக்க மட்டுமே முடியும். அதை எண்ணிக்கோ அல்லது அளவுக்கோ முடியாது. ஆகவே இந்த எண்ணற்ற நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் வெளிவானத்தில் தோன்றியவை. அவற்றின் உருவாக்கம் வானத்திலேயே நிகழ்ந்தது. மனிதர் இதை உருவாக்கவில்லை. வானமே வேதத்தின் நித்திய மற்றும் முதன்மையான நூலாகும். இது உண்மையான நூல், மனிதனால் உருவாக்கப்படாதது. இந்த நூலில் எண்ணற்ற பக்கங்கள் உள்ளன. அந்த பக்கங்களே எண்ணற்ற நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஆகின்றன. ஒவ்வொரு கிரகத்திலும் மற்றும் நட்சத்திரத்திலும் பஞ்சபூதங்கள் அடங்கியுள்ளன. இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் பஞ்சபூதங்களிலிருந்து உருவாகியுள்ளன. அதில் நீர், ஆற்றல், காற்று ஆகியவை அடங்கியுள்ளன. இவை அனைத்திலிருந்தும் இயற்கை உருவாகியது. அதேபோல நாம் அனைவரும் உருவாகியுள்ளோம். இவற்றின் ஆற்றலிலிருந்தே நமது மனம், மூளை, நுண்ணறிவு உருவாகியுள்ளது. இந்த நுண்ணறிவும் விழிப்புணர்வும் நமக்கு வாழ்க்கையை சரியாக வாழ வழிகாட்டுகின்றன. ஒரு மனிதன் தனது அனைத்து தடைகள், பிரச்சனைகள், பயங்கள் மற்றும் கவலைகளையும் கடந்துவிட முடியும். அவன் தன்னை அறிந்து இயற்கையுடன் இணைந்தால், அதற்கு சேர்த்து ராம் நாராயண ராம் என ஜெபித்தால், அதில் அமைதியும் சக்தியும் உள்ளது. அது உங்களை ஆற்றலால் நிரப்பும். உங்கள் செயல்களை நிறைவேற்றுவதற்கு உங்களை திறன் பெற்றவராக மாற்றும். ராம் நாராயண ராம் ஒரு பெயராக மட்டுமல்ல, அதை கூறும்போது உங்களுக்குள் உங்களை உணர ஆரம்பிக்கலாம். இந்த உலகத்தில் எண்ணற்ற மக்களும் ராம் நாராயண ராம் என்பதோடு இணைந்து அவர்கள் மட்டுமின்றி சமுதாயத்திற்கும் நன்மை செய்துள்ளனர். ராம் நாராயண ராம் என்ற பெயரில் சக்தி உள்ளதால் அதில் முழு பிரபஞ்சமும் அடங்கியிருக்கிறது. நீங்கள் அதனுடன் இணைந்தவுடன் வாழ்க்கையின் சிரமங்கள் எவ்வாறு மெல்ல மெல்ல ஓடிவிடுகின்றன, உண்மை மற்றும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையுடன் எப்படி இணைகின்றன என்பதை நீங்கள் உணருவீர்கள். வாழ்க்கை வெறும் யோசிப்பதாலோ அல்லது செம்மறிந்து உட்கார்வதாலோ அர்த்தமயமாகாது. அது செயல்களால் மற்றும் ராம் நாராயண ராம் என்ற பெயருடன் இணைப்பதன் மூலம் அர்த்தமடையும்.